Hey guys, welcome back. Poco F6 ஃபைனலாக இந்தியன் மார்க்கெட்டில் வந்து 25,999 லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் இது இன்க்ளூடிங் பேங்க் ஆஃபர்ஸ் தான். ஸோ இவங்க இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்து என்ன ஸ்பெசிஃபிகேஷன் ஆஃபர் பண்ணியிருக்காங்க, இந்த பேங்க் ஆஃபர்ஸ்லாம் என்ன இருக்குது, எப்போ சேல்ஸ் ஸ்டார்ட் ஆகுது, இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து இனி நம்ம வீடியோவில் பார்த்துலாம். நேற்று ரியல்மிலேருந்து GT60 ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணாங்க. அண்டர் 30,000 பார்க்கும்போது ரியல்மி அண்ட் போக்கோ ரெண்டு பேருமே வந்து சாலிடான ஃபோன்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் நம்ம டெலகிராம் ATT டீல்ஸ் சேனலில் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணலாம், மறக்காம வாங்கி வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. எக்ஸைட்டிங் டீல்ஸ் வந்து நம்ம ரெகுலர் பேசிஸில் ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போ நம்ம இந்த போக்கோ F6 வந்தோன்னா ஃப்ளிப்கார்ட் எக்ஸ்க்ளூசிவ் ஸ்மார்ட் ஃபோனை தான் கொண்டு வந்திருக்காங்க. F சீரீஸ்லேயே வந்து ஒரு நல்ல கம்பேக் கொடுத்த மாதிரி இருந்தது. பட் இந்த வாட்டி வந்து பில்டு கம்மி பண்ணியிருக்காங்க. பிளாஸ்டிக் பேக்கு, பிளாஸ்டிக் ஃப்ரேமு, பட் ஸ்டில் வந்து பிளாஸ்டிக்காக இருந்தாலுமே வந்து நம்ம கீழே போட்டோம் அப்படின்னா ஓரளவுக்கு டியூரபிளாக இருக்கும். கிளாஸ் அப்படின்னா ஷேட்டர் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. ஃப்ரண்ட் சைடு வந்து கொரில்லா கிளாஸ் விக்டஸ் யூஸ் பண்ணி வந்து ப்ரொடக்ட் பண்ணியிருக்காங்க. பட் வெயிட் திக்னஸ் எல்லாமே வந்து டிராஸ்டிக்காக கம்மி பண்ணியிருக்காங்க. 179 கிராம்ஸ் வெயிட் இருக்குது. திக்னஸ் வந்து 7.8 mm இருக்குது. 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஹை கெப்பாசிட்டி பேட்டரி தான். சீக்கிரமாக சார்ஜ் பண்ணுறதுக்காக 90 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. போக்கோலேருந்து என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னா 11 minutes சார்ஜ் பண்ணாலே 50% சார்ஜ் ஆகுன்றாங்க. இந்த சார்ஜிங் ஸ்பீச்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப டூ மச்சாக தான் இருக்குது. ஸோ வீட்டில் பழைய MIயோட 18 வாட் இல்லை 33 வாட் சார்ஜர் இருக்குன்னா அதையுமே வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்து அவுட் ஆஃப் தி பாக்ஸ் வந்து Android 14 மேலே பில்ட் பண்ணால் ஹைப்பர் ஓஎஸோட வருது. ஸோ அது வந்து கண்டிப்பாக பாசிட்டிவ் தான். ஹைப்பர் ஓஎஸில் MIUI கம்பேர் பண்ணும்போது மேஜர் டிசைன் சேஞ்சஸ் இல்லை அப்படின்னா கூட இன்டர்னல் வந்து ஒரு சில சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. பட் யூஸ் பண்ணுறதுக்குமே வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃபர் பண்ணுது. அண்ட் அனிமேஷன்ஸ் எல்லாமே வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராகவும் இருக்குது. பட் ஓரளவுக்கு வந்து நமக்கு கேப்பபிளான ஹார்ட்வேர் இருந்தது அப்படின்னா ஹைப்பர் ஓஎஸ் சாலிடாக ஹேண்டில் பண்ணும். பெர்ஃபார்மன்ஸில் வந்து எந்த ஒரு காம்ப்ரமைஸுமே இல்லை. குவால்காமோட ஸ்னாப்ட்ராகன் 8s Gen 3 ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த S சீரிஸ் எல்லாமே வந்து பயங்கர சாலிடாக இருக்குது. இந்த 7s Gen 3 இருக்கட்டும், 8s Gen 3 எல்லாமே வந்து பெர்ஃபார்மன்ஸில் வந்து எந்த ஒரு பஞ்சமே இல்லை. ரா பெர்ஃபார்மன்ஸ் பயங்கரமாக இருக்கும். இன்டென்ஸ் ஹார்ட் கோர் கேமர்ஸ் யாராச்சும் இருக்காங்க, அதுவும் கம்மி பட்ஜெட்டில் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய சிப்செட்காக பார்த்துட்ருக்காங்க அப்படின்னா இந்த ரெண்டு சிப்செட்டுமே வந்து கண்டிப்பாக டிசப்பாயின்ட் பண்ணாது. இதுவுமே வந்து 4 nm பேஸ்டு ப்ராசர் TSMC மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓரளவுக்கு வந்து நமக்கு எஃபிஷியண்ட்டாகவும் இருக்கும். பெஞ்ச்மார்க் ஸ்கோர்ஸ்லாம் எடுத்துட்டோம் அப்படின்னா 8 Gen 2ஓட பெட்டர் ஸ்கோர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ 102 ஸ்கோர்ஸ்லாம் பார்க்கும்போது அரௌண்ட் ஒரு 1.5 மில்லியன் ஸ்கோர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு. சிபியோட ஆர்கிடெக்சர்லாம் பார்க்கும்போது 8 Gen 3க்கு வந்து ஆல்மோஸ்ட் சிமிலராக இருக்குது. அந்த மாடம் கேப்பபிலிட்டி எல்லாமே வந்து நம்ம இந்த ப்ராசர்லேயுமே வந்து அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். ஹீட் டிசிபேஷன் வந்து பெட்டராக இருக்கிறதுக்காக இவங்க கஸ்டம் கூலிங் சிஸ்டம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தெர்மல் மேனேஜ்மெண்ட் கண்டிப்பாக வந்து பெட்டராக பண்ணியிருக்கணும். UFS 4 ஸ்டோரேஜும் LPDDR5X RAM சப்போர்ட் இருக்குது. இந்த ஸ்மார்ட் ஃபோனோட சார் வேல்யூன்னு பார்க்கும்போது ஹெட் வந்து 0.848 வாட் பெர் கேஜி இருக்குது. பாடி சார் வேல்யூமே வந்து கம்மியாக தான் இருக்குது, 0.628 வாட் பெர் கேஜி. ஸோ ஹெட் அண்ட் பாடி சார் வேல்யூன்னு பார்க்கும்போது லெஸ் தென் 1 வாட்டுக்கும் கம்மியாக தான் இருக்குது. ஸோ கேமரா விஷயத்துக்கு வந்தால் ஃப்ரண்ட் கேமராவுக்கு வந்து வீடியோ காலமே இல்லை போல். அதே 20 மெகாபிக்சல் ஆம்னிவிஷன் சென்சார் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. பட் ரியல்மி கூட அவங்க GT6ல் வந்து ஒரு நல்ல இம்ப்ரூவ்ட் சென்சார் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ போக்கோ கிட்ட அந்த ஃப்ரண்ட் சென்சார் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக யூஸ் பண்ணியிருக்கணுமோன்றதான் தோணுது. அண்ட் ரியரில் பார்த்தோன்னா டுவல் கேமரா செட்டப் 8 MP அல்ட்ரா வைடு அண்ட் மெயின் கேமரா வந்து 50 MP சோனி LYT 600 சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப நம்ம காமனாகவே வந்து பார்த்துட்ருக்கோம். ஓரளவுக்கு நல்ல கேப்பபிளான சென்சார் தான். அண்ட் OS சப்போர்ட்டுமே இருக்குது. வீடியோகிராஃபின்னு எடுத்தோன்னா HDR வீடியோ சப்போர்ட் இருக்கதா சொல்கிறாங்க. பட் போக்கோ ஃபோன்ஸில் வந்து நம்ம பெருசாக வீடியோகிராஃபி வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. பட் இவங்க ஏதாச்சும் பெட்டராக வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்களா என்னன்றது வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது தெரிய வரும். ரியரில் மேக்ஸிமம் 4K 60 FPS வீடியோ ஷூட் பண்ண முடியும். பட் 4K 30 FPS வரைக்கும் அந்த HDR வீடியோஸ் வந்து இவங்க சப்போர்ட் இருக்கதா சொல்கிறாங்க. ஃப்ரண்ட்டில் வந்து 1080p 60 FPS வீடியோ ஷூட் பண்ண முடியும். ஸோ வீடியோ வந்து பெருசாக வந்து நம்ம எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்க வேண்டாம். அண்ட் இந்த வாட்டி ஃப்ளாஷ் வந்து ரிங் டைப்பில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த வாட்டி டிஸ்பிளேவுமே வந்து கொஞ்சம் டாலான சைடில் தான் இருக்குது. 6.67 inch போக்கோ MIக்கு வந்து ஒரு ட்ரைட் அண்ட் டெஸ்டட் சைஸ். இது 1.5K ரெசல்யூஷனோட AMOLED பேனல் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ளாட் டிஸ்பிளே தான். ஸோ கேமர்ஸ்க்குமே வந்து நல்லா ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும். 120Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. பிக்சல் டென்சிட்டின்னு பார்க்கும்போது 446 பிக்சல் per inch இருக்குது. நல்ல ஒரு ஷார்ப்பான பேனல் தான். ஹை பிரைட்னஸ் மோடில் 1000 nits சப்போர்ட் ஆகுது. அண்ட் பீக் பிரைட்னஸ் வந்து 2600 nits சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் டிஸ்பிளேல வந்து நிறைய இப்போ ரொம்ப காமனாக நம்ம பார்த்துட்டு இருக்கேன் அந்த அக்வா டச் டிஸ்பிளே இருக்குது. ஸோ தண்ணி ஏதாச்சும் வெட் ஃபிங்கர்ஸ் இருந்தாலுமே டிஸ்பிளேல தண்ணி பட்டாலுமே வந்து நம்ம டச் வந்து ரெஸ்பான்சிவாக இருக்கும். PWM டிம்மிங் சப்போர்ட்டுமே இருக்குது. ஸோ லோ லைட்டில் நம்ம ஃபோன் யூஸ் பண்ணும்போது ஃப்ளிக்கர் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. மல்டிமீடியான்னு பார்க்கும்போது ஹெட்ஃபோன் ஜாக் ஏற்கனவே சொன்ன மாதிரி இல்லை. டால்பி விஷன் சப்போர்ட் இருக்குது. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ்னு பார்த்தோன்னா IP64 ரேட்டிங் இருக்குது. Wi-Fi 6 சப்போர்ட்டு. ஹாப்டிக்ஸ்மே வந்து இந்த வாட்டி இம்ப்ரூவ் பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. NFC சப்போர்ட் இருக்குது. IR பிளாஸ்டர் இருக்குது. ஸோ வீட்டில் இருக்கக்கூடிய டிவைசஸ் வந்து நம்ம ஃபோன் யூஸ் பண்ணியுமே வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ மொத்தமாக வந்து ஓவரால் ஸ்பெக்ஸ் பார்க்கும்போது பயங்கர இம்ப்ரெசிவாக இருக்குது. பட் ரியல் வேர்ல்டில் கேமரா பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றது வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது தெரிய வரும். இந்த மாதம் 29 மதியம் 12 மணிக்கு வந்து ஃபர்ஸ்ட் சேல் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து 3 வேரியண்ட்டில் கொண்டு வந்திருக்காங்க. 8256 வந்து 29,999,
12/256 வந்து 31,999 அண்ட் 12/512GB வந்து 33,999. ஸோ இந்த 512GB மாடல்லாம் ரியல்மி 512GB மாடலுக்குமே அரௌண்ட் ஒரு 6,000 ரூபி ப்ரைஸ் டிஃபரன்ஸ் இருக்குது. பட் போக்கோ ப்ரைஸிங் வந்து ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். இனிஷியல் பேங்க் ஆஃபர்ஸ்னு பார்த்தோன்னா ஐசிஐசிஐ கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு யூஸ் பண்ணும்போது ஃப்ளாட்டாக 2,000 ரூபி டிஸ்கவுண்ட் தராங்க. பழைய ஃபோன் எக்ஸ்சேஞ்ச் பண்ணால் அடிஷ்னல் ஒரு 2,000 ரூபி டிஸ்கவுண்ட் இருக்குது. ஸோ எஃபெக்டிவாக வந்து ஒரு 4,000 ரூபி டிஸ்கவுண்ட்டு. எக்ஸ்சேஞ்சு பேங்க் ஆஃபர் யூஸ் பண்ண முடிஞ்சால் வந்து 25,999 பர்ச்சேஸ் பண்ண முடியும். பட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணல அப்படின்னா 27,999 தான். ஸோ கேமிங் ரா பர்ஃபார்மன்ஸ் தான் வந்து ஹை ப்ரியாரிட்டியோட பார்த்துட்டு இருக்க யூசர்ஸ்க்கு 27,999 வந்து ஒரு நல்ல ப்ரைஸிங்காக தான் இருக்குது. ஸோ போக்கோ F6 பற்றி நீங்கள் என்ன நினச்சிட்ருக்கீங்கன்னு உங்கள் ஒப்பீனியன்ஸ் எல்லாத்தையும் வந்து மறக்காம கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். பட் ரியல்மி போக்கோ ரெண்டு பேருமே வந்து வித் ஆஃபர்ஸோட பார்க்கும்போது ஒரு நல்ல ப்ரைஸிங்காக தெரியுது. இந்த ரெண்டு ஃபோன்ஸில் நம்ம சேனலில் வந்து எந்த ஃபோன் கவர் பண்ணலான்றது வந்து உங்கள் ஒப்பீனியன் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம டெலகிராம் ATT டீல்ஸ் சேனலை வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை, டேக் கேர் அண்ட் ஸ்டே டியூன்ட் டு ஆதித்யா டெக்.